ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கோல்டு சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் இப்படி பிளான் பண்ணுங்கள். ஏன்னா அதை நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, நான் ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுவா, ப்ரீ புக்கிங் பண்ணலாமா, இல்லை கோல்டு காயினாக வாங்கலாமான்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. மோஸ்ட் ஆஃப் ஆல் கையில் நிறைய பேர் காசு வச்சுருப்பீங்க, ஆனால் வந்து எப்படி வாங்குறதுன்றது ஒரு ஐடியாவே இருக்காது. அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோ கூட போகலாம். தங்கம் வாங்கலாமா, இல்லைனா வந்து ப்ரீ புக்கிங் பண்ணலாமான்னு தான் நான் வந்து போட்டிருக்கிறேன். இது வந்து ஏன் இந்த மாதிரி ப்ரீ புக்கிங்லாம் போட்டிருக்கேன்னா, ஆல்ரெடி நிறைய ஷாப்ஸில் வந்து இந்த மாதிரி ப்ரீ புக்கிங் பற்றிலாம் இருக்குது. டீட்டெயிலாக அதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். கோல்டு சேவிங்ஸில் வந்து ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணலாமா, ப்ரீ புக்கிங் பண்ணலாமா, கோல்டு காயினாக போகலாம். இந்த 3 மெத்தடில் தான் நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த வீடியோ. வந்து கோல்டு ஜுவல்லரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஜுவல்லரி எதுக்காக வாங்குறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் போட்டுக்க போகிறீங்களா, இல்லைனா வந்து எதனா செய்முறை கொடுக்கணுமா, அதுக்காக கோல்டு காயின் கோல்டு ஜுவல்லரி வாங்குறோமான்றதை டிசைட் பண்ணுங்கள். இல்லைனா எனக்கு அவசர தேவைக்கு நான் வந்து கோல்டை வந்து ப்ளஸ் பண்ணி நான் வந்து லோன் எடுப்பேன் அப்படின்றவங்க கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறீங்களான்றது அடிக்கடி நான் வச்சு வாங்குவேன்றவங்க ஜுவல்லரியாக போயிடுங்க. இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 6685 விற்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1 லேக் உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிராம்ஸ் வருது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கோல்டு ரேட்டும் கோல்டு கிராம் வந்து நீங்கள் 13 கிராம் வரைக்குமே நீங்கள் வாங்கலாம். 1 லேக் கையில் வச்சுருந்தீங்கன்னா இந்த 13 × 6685 வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 86,905 வருது. இன்றைக்கி வந்து நீங்கள் கோல்டு வாங்குறது வந்து வெறும் கோல்டு ரேட் மட்டும். இதில் வந்து நீங்கள் வேஸ்டேஜ் ஜுவல்லரியாக வாங்கினா கண்டிப்பாக வேஸ்டேஜ் கொடுக்கணும். நான் மினிமம் வந்து ஒரு 10% சொல்லியிருக்கிறேன். ஏன் 10% பார்த்தீங்கன்னா, நம்ம கையிலேருந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து மினிமம் வேஸ்டேஜ் ஜுவல்லரி தான் வாங்கணும். மேக்ஸிமம் ஜுவல்லரி வேஸ்டேஜ் போனீங்கன்னா பாதி காசு அந்த வேஸ்டேஜ்லேயே போயிடும். இந்த 10% வேஸ்டேஜ் வச்சதுக்கு 1.3 கிராம்ஸ் வரைக்குமே வேஸ்டேஜ் போகுது. அதுக்கு ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 8,690 இது வந்து நமக்கு வந்து கோல்டாகவே ஆட் ஆகலை, காசு மட்டும் கையிலேருந்து போகுது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா 95,596 வருது. கோல்டு ரேட்டும் இந்த வேஸ்டேஜும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% ஜிஎஸ்டி நீங்கள் தான் கொடுக்கணும். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 2,867 வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 98,463 வருது. நீங்கள் 1,00,000 கையில் வச்சிங்கன்னா 13 கிராம் வாங்குறதா இருந்தால் இவ்வளோ அமௌண்ட் வருது. இந்த 10% வேஸ்டேஜ் கடைக்கு முன்ன பின்ன ஆகலாம். 10ன்றது 12, 13 கூட ஆகலாம். அது மாதிரி இருந்துச்சுன்னா இதே மாதிரி 13 கிராம் சொல்லியிருக்கேன். அது வந்து அந்த மில்லி கிராம்ஸில் கூட வரும். 13.5, 13.3 அந்த மாதிரி தான் கூட வரலாம். இன்றைக்கி வந்து 13 கிராமுக்கு வாங்குறதா இருந்தால் இந்த அமௌண்ட் தான் வரும். 98,463 வருது. அதை 1 லேக் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் முன்ன பின்ன வந்துச்சுன்னா வாங்குறதுக்காக தான் இந்த 1 லேக் வச்சு நான் கேல்குலேஷன் சொல்லியிருக்கிறேன். ஜுவல்லரியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் ரேட்டு. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ புக்கிங் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். ப்ரீ புக்கிங் ஸ்கீம்னா என்ன சிஸ்டர், நிறைய பேருக்கு தெரியாது. அதில் வந்து ப்ரீ புக்கிங்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்ஸ்லேயே வந்து அவங்க ப்ரீ புக்கிங், அட்வான்ஸ் ப்ரீ புக்கிங் அது மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. நிறைய கடையில் நிறைய பேரில் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் எந்தெந்த ஜுவல்லரி ஷாப்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஆர்டி ஜுவல்லரியில் இருக்குது, லலிதாவில் இருக்குது, பீமா, என்ஏசி, போத்தி சொர்ணமஹால், மலபார் கோல்டன் டைமண்ட், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, தங்கமயிலில் இருக்குது, மங்களன் மங்கள், என்எஸ்கே இந்த மாதிரி கடையிலலாம் இருக்குது இந்த ப்ரீ புக்கிங் பிளானு. உங்களுக்கு நியர்பை எந்த ஷோரூம் இருக்குதோ அங்கே வந்து நீங்கள் டீட்டெயிலாக விசாரித்து போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து 10,000லேருந்தே இருக்குது ஷாப்ஸ்லலாம். நீங்கள் வந்து எது நியர்பை ஷோரூம் உங்களுக்கு ட்ரஸ்டடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஷோரூம் வேணுமோ நீங்கள் போய்ட்டு விசிட் பண்ணி இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுட்டு ஸ்கீம் போடுங்க. நான் ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோவே போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். அவங்க இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா கடையிலும் வந்து ஒரே மாதிரி சிமிலரில் தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் காமனாக இருக்கிற ஒரு ஸ்கீம் பற்றி சொல்கிறேன். டுடே கோல்டு ரேட் வந்து என்ன இருக்குதோ அதுக்கு வந்து நீங்கள் 1 லேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த 1 லேக் வந்து டெபாசிட் பண்ணி அதுக்கு வந்து அன்றைக்கி ரேட் என்ன இருக்கோ அதுக்கு வந்து நோ வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் கட்டுற மாதிரி வரும். இப்போ அன்றைக்கி ரேட்டு என்ன இருக்குது, 1 லேக்குக்கு வந்து 6,685 இருக்குது இன்றைக்கி கோல்டு ரேட்னா. அப்படியே வந்து டிவைட் பண்ணி 14.958 கிராம் வந்து ஒரு பாண்டு மாதிரி இஷ்யூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 11 மந்த் ஸ்கீம் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். கண்டிப்பாக 11 மந்த் வந்து வெயிட்டிங் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபுல் வேஸ்டேஜோடு வாங்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் மட்டும் தான் எனக்கு இருக்குது டைமு, நான் அதுக்குள்ளே வாங்கணும்னா அதுக்கு சம் பர்சன்டேஜ் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. ஒரு 5% கொடுப்பாங்க, 6% கொடுப்பாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி தருவேன் அப்படின்வாங்க. 3% வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும். நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து காயினாகவும் எடுத்துக்கலாம், ஜுவல்லரியாகவும் எடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம் அது. ஆனால் வந்து 11 மந்த் நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா வந்து நோ வேஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இது வந்து இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து புக் பண்ணி ஆஃப்டர் 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து
உங்களுக்கு வந்து ஜுவல்லரியா இல்லைனா கோல்டா குடுப்பாங்க. நடுவுல நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா, அந்த பாண்ட குடுத்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். எனக்கு போதும் இந்த பீரியட் வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அவங்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். கடைக்கு கடைக்கு டிஃப்ரெண்ட் வரும். நீங்க கண்டிப்பா எந்த ஷோரூம்ல போடணும்னு நினைக்கிறீங்களோ, அங்க வந்து நீங்க விசாரிச்சுட்டு போடுங்க. நெக்ஸ்ட் எந்த ஸ்கீம் பார்க்க போறீங்கன்னா, கோல்டு காயினா வந்து நம்ம எடுக்கலாமா அப்படின்னு தான் பார்க்க போறோம். கோல்டு காயின் எடுக்கிறதா இருந்தா, இப்ப வந்து இன்னைக்கு 1,00,000 கையில இருக்குது. நம்ம போய் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அக்ஷய திதி போறதுனால நெறைய ஷோரூம்ல, நெறைய கடைகள்ல வந்து நோ வேஸ்டேஜ் வந்து ஸ்கீம் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு டுடே கோல்ட் ரேட் பிளஸ் வந்து ஜிஎஸ்டி மட்டும் தான் அப்ளிகேபிள். இப்ப வந்து நீங்க கோல்டு காயினா பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, 14.5% வந்து கோல்டு எடுக்கலாம். இது வந்து காயின்ஸுக்கு சொல்றேன். கிராம்ஸ் வந்து 14.5 இன்டூ ₹6,685 வந்து இன்னைக்கு ரேட்டு. ஆட் பண்ணீங்கன்னா, 96,932.5 வந்து கோல்ட் ரேட் மட்டுமே. 3% வந்து ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா, 2,907 வந்து ஜிஎஸ்டி மட்டும் தரும். டோட்டலா பார்த்தீங்கன்னா, ₹99,839 வந்து டோட்டலா வருது. இப்ப நீங்க ஜுவல்லரியா எடுத்திருந்தீங்கன்னா, எவ்வளோ அமௌண்ட் வருது? எவ்வளோ கிராம்ஸ் வருது? ஆ ப்ரீ புக்கிங் பண்ணீங்கன்னா, எவ்வளோ கிராம்ஸ் வருது? கோல்டு காயின் வாங்குனா எவ்வளோ கிராம்ஸ் வருது பார்க்குறீங்க. இப்போ வந்து ஜுவல்லரியா வாங்குறதா இருந்துச்சுன்னா, 13 கிராம் வந்து நீங்க வந்து கிராமா வாங்கியிருக்கலாம் கோல்டு ஜுவல்லரியா. இதே ப்ரீ புக்கிங் பண்றதா இருந்துச்சுன்னா, 14.958 கிராமா வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஆனா பட் வந்து 11 மந்த் வந்து வெயிட் பண்ணி வாங்குற மாரி இருக்கும். கோல்டு காயின் வாங்குறதா இருந்தா 14.5 கிராம் வந்து நீங்க வந்து காயினா வாங்கியிருக்கலாம். இந்த 3மே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் கிராம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 13, 14.958, 14.5 சின்ன சின்ன மில்லிகிராம், 1 கிராம் அது மாரி தான் போகுது. நீங்க வந்து ஜுவல்லரியே எடுத்தீங்கன்னா, உங்களால வந்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அது இல்லாம வந்து பிளட்ஜ் பண்ணவும் முடியும். ப்ரீ புக்கிங் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து 11 மந்த் வெயிட் பண்ற மாரி தான் வருது. கோல்டு காயின் எடுத்தீங்கன்னா, அன்னைக்கே நீங்க கையில வாங்கிடலாம். இந்த மாரி 3 ஸ்கீம் 3 மெத்தட்ல வந்து நீங்க வாங்குறதா இருந்தா வாங்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம நம்ம கையில யார்ட்ட தான் அமௌண்ட் கையில இருக்குது, சின்ன அமௌண்ட்டா இருந்தாலும் பரவால்ல. நான் வந்து ஜுவல்லரியா வாங்க போறேன், இல்ல காயின்ஸ் தான் வாங்க போறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். பாய்.